ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 3 ஆச்சாரமும் ஆகாரமும் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 566 ஆரம்பிக்கிறது. சமைப்பவர் பரிமாறுபவர், சமைக்கிறவர் பரிமாறுகிறவர் ஆகியவர்களுடைய சுத்தமான பிரேமையால் ஆகாரம் சாத்வீகமாகிறது. தாயார் பத்னி இவர்களுடைய கை சாப்பாடு இந்த காரணத்தால் உசந்தது என்று பொதுவாக சொல்லப்பட்டாலும் இதிலே அநேக கேள்வி வருகிறது. ஜெனரலாக அவர்களுக்கு பதி புத்திராளிடம் பிரேமை உண்டு என்றாலும் சமைக்கிற போதும் பரிமாறுகிற போதும் இந்த பிரியந்தான் அவர்கள் மனசில் ரொம்ப இருக்கிறதா என்ன? எதையாவது நினைத்து கொண்டு யாரையாவது திட்டிக்கொண்டு எரிச்சல் பட்டுக்கொண்டு அழுத்துக்கொண்டே அவர்கள் சமைத்திருக்கலாம். அப்பொழுது அதன் எஃபெக்ட் சும்மா விடுமா? கதையில் ராஜாவும் அவனுடைய மடப்பள்ளிக்காரர்களும் பிரியத்துடனும் பக்தியுடனும் பண்ணி போட்டும் கூட சாப்பிட்டரோ மகானாயிருந்த போதிலும் அரிசி எவனிடமிருந்து ஆர்ஜிதம் செய்யப்பட்டதோ அவனுடைய திருட்டு குணம்தான் போஜனத்தில் ரிஃப்ளெக்ட் ஆயிற்று என்பதிலிருந்து நாம் இன்னும் டைரக்டாக சம்பந்தப்பட்ட சமையல்கார பரிச்சாரகர் விஷயத்தில் அவர்கள் அம்மாவாகவோ அகத்துக்காரியாவோ இருந்தால் கூட ஜாக்கிரதை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றாகிறது. சோத்திரங்களையோ பகவான் நாமாவையோ சொல்லிக்கொண்டுதான் ஒரு ஸ்திரீ அரிசி பொறுக்குவதிலிருந்து காய்கறி நறுக்குவதிலிருந்து ஆரம்பித்து அரிசி களைந்து உலையில் போட்டு அது பக்குவமாகி பரிமாறுகிறவர்கள் இதை தொடர்ந்து செய்யணும். சாப்பிடுகிறனும் கோவிந்த கோவிந்தா என்று சொல்லிக்கொண்டே சாப்பிடணும். இப்படி செய்தால் போஜனத்தின் ஷட்ரசத்தோடு அறுசுவையோடு நாமரசமும் சேர்ந்து அதன் தோஷத்தை எல்லாம் போக்கிவிடும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வாஸ்தவம்தான். நாமாவுக்கு இல்லாத சக்தி எதற்கும் இல்லை. அது சர்வபாப பரிகாரம், சகல தோஷ நிவர்த்திகரம் என்பதெல்லாம் வாஸ்தவம்தான். ஆனாலும் இதை சொல்கிறவர் எந்த அளவு கான்சன்ட்ரேஷனோடு சொல்கிறார் என்பது முக்கியமாச்சே. தினமும் சொல்வதில் மனசு கலைக்காமல் மெக்கானிக்கலாக ஆகிவிடக்கூடாதே. இப்படியெல்லாம் நினைத்து பார்த்தால் குழப்பமாய் இருக்கிறது. சாத்வீக ஆகாரம் என்றால் கிளப்பு ஹோட்டல் கூடாது, கேண்டீன் கூடாது என்று சுவாமிகள் சொல்வார் என்று எதிர்பார்த்தோமானால் அவர் இன்னும் ஒரு படி மேலே போய் அகத்து மனுஷர்கள் சமைத்து போடுவதற்கும் தோஷம் கொண்டு வந்து விட்டாரே என்று தோன்றும். கிளப், காண்டீன், ஹாஸ்டல், மெஸ் எதையும் நான் ஒப்புக்கொள்வதற்கில்லை. நான் என்றால் என்ன? சாஸ்திரம் சொல்கிறதை, சாஸ்திரஜர் சொல்கிறதை தான் நான் ஒப்பிக்கிறேன். சாஸ்திரமும் ஒப்புக்கொள்கிறதை நான் ஒப்பிக்கிறேன். கிளப்பிலும் ஹாஸ்டலிலும் ஹைஜீன் சுத்தமாக இருக்குமா என்பது சந்தேகம்தான். வெளியிலோ எல்லாம் நீட்டாக இருந்தாலும் உள்ளே எத்தனை அசுத்தம் இருக்குமோ? இதிலே சுத்தமாக இருக்கிறதென்றே வைத்துக்கொண்டாலும் ஆச்சார சுத்தி பண்ணுகிறவர்களின் மனசுத்தி என்பது இங்கேயெல்லாம் கொஞ்சம் கூட இருக்காது. பகவத் ஸ்மரணையோ நாம் நன்றாக இருக்க வேண்டுமென்ற பிரேமையான எண்ணமோ ஆச்சார அனுஷ்டானமோ துளிக்கூடா இல்லாத எவனோ சமைத்து போடுகிறதை சாப்பிடுவதில் ஒரு நல்லதும் வராது. வேறே எந்த தொழிலும் கிடைக்காமல் தான் அநேகமாக இதற்கு வருவானாதலால் அவனுக்கு புத்தியும் அதிகம் இருக்காது. இந்த நாளில் எல்லோரையும் பிடித்து ஆட்டுகிற பொருளாசை, சினிமா, காமம், பாலிடிக்ஸ், குரோதம் இவற்றில்தான் அவன் தோய்ந்து போனவனாய் இருப்பான். அதனால் இவன் கை சாப்பாடு நல்லது பண்ணாதது மட்டுமில்லாமல் கெடுதலை பண்ணும். மனசு சுத்தம் வெளி சுத்தம் இரண்டையும் இணைக்கிற ஆச்சாரத்துக்கு கிளப்பிலும் மெஸ்ஸிலும் ஏது இடும்? ஒரே எச்சில் துப்பல் தான். தினம் ஒரு தட்டில் பல பேர் சாப்பிட்ட தட்டில் தின்னணும். கோமயம், அதாவது சாணி போட்டு எச்சில் இடுவதை பற்றி நினைத்து பார்க்க முடியுமா? டேபிள் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு பரிசேஷனம் பிராணாகுதி பண்ணலாமா? பிராணாகுதிக்கு சர்வர் கவனமாக அபிகாரம் பண்ணுவானா? ஏதோ தின்றோம், இந்த மாம்ச பிண்டத்தை வளர்த்தோம், ஜிஹ்வா சாபல்யத்தை, நாக்கின் சபலங்களை அதனால் தீர்த்து கொண்டோம் என்றால் சாஸ்திரவிதி எதுவும் வேண்டாம். ஆனால் இதற்காகவா ஈஸ்வரன் ஆறறிவுள்ள மனுஷனாக நம்மை படைத்திருப்பது? இப்படித்தான் என்றால் மிருக சிருஷ்டியோடையே நிறுத்தி கொண்டிருக்கலாமே. பதார்த்த சுத்தம், ஆகாரத்தை தயாரிப்பவர்களின் சுத்தத்தை பற்றி தான் இத்தனையும் சொன்னேன். இதற்கு முன் ஆகாரம் எதனால் ஆக்கப்படுகிறதோ அந்த பதார்த்தையும் ரொம்ப அவசியமாயிற்றே. அந்த பதார்த்த சுத்தம் ரொம்ப அவசியமாயிற்றே. இன்ன பதார்த்தங்களைத்தான் சாப்பிடலாம், இன்னது கூடாது என்ற பொது விதி. அதற்கப்புறம் பித்ரு தினத்தில் இன்னென்னதான் சமைக்கலாம், சாப்பிடலாம். விரத தினத்தில் இப்படி உபவாசம் இருக்க வேண்டும். இது தவிர இந்த மாசத்தில் இது சாப்பிடக்கூடாது என்றெல்லாம் வேறு விதிகள் இருக்கின்றன. இந்த பதார்த்த சுத்தி கிளப்பிலும் மெஸ்ஸிலும் நினைத்து கூட பார்க்க முடியாததாகவே இருக்கும். வீட்டிலே நாம் பதார்த்த சுத்தியை பண்ணுவது அவ்வளவு கஷ்டமில்லை. நம் நாக்கை கட்டிவிட்டால் ஈஸியாக இதை பண்ணிவிடலாம்.
அப்படியொன்றும் நம் சாஸ்திரத்தில் ஒன்றையுமே தின்காமல் காய கிடைக்கும்படியாகவும் நிர்பந்திப்படுத்தி விடவில்லை. ஒருவேளை சாப்பாடு ஒருவேளை பலகாரம் என்றால் கூட ருசியாக பல வகைகள் இருக்கின்றன. தள்ளுபடி இல்லாத காய்கறிகளே எத்தனையோ இருக்கின்றன. தேக புஷ்டி சத்வ புத்தி இரண்டும் தருபவையாக இலை இருக்கின்றன. சாம்பார், ரசம், கறி, கூட்டு, பச்சடி, துவையல் என்று எத்தனையோ வகைகள் சாஸ்திர சம்மதமாகவே இருக்கின்றன. இட்லி, தோசை, பொங்கல், அடை, உப்புமா, சேவை என்ற பலகார தினசுகளும் ஏராளமாக இருக்கின்றன. இது ஒவ்வொன்றிலும் எத்தனையோ வெரைட்டி. இட்லியில் குடலை இட்லி, ரவா இட்லி என்றெல்லாம் தினசுகள் இருக்கின்றன. பஜ்ஜி, வடை, வடாம், அப்பளம் மாதிரியானவை வேறு. பக்ஷணங்களோ கேட்கவே வேண்டாம். ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு பக்ஷணம். வெறும் சீடை, வெள்ளச்சீடை, முறுக்கு என்று கோகுலாஷ்டமிக்கு பிள்ளையார் சதுர்த்தியா, அதிலே பிள்ளையார் அளவுக்கு முக்கியம் மோதகம். சங்கராந்திக்கு சர்க்கரை பொங்கலை வைத்து பொங்கல் என்று பெயர். தீபாவளிக்கு எத்தனை சீட்டு உண்டோ, உப்பு தினசு உண்டோ என்று தின்றுதான் ஆக வேண்டும் என்று நரகாசுரன் கிருஷ்ண பரமாத்மாவிடம் வரமே வாங்கி கொடுத்திருக்கிறான். நவராத்திரி என்றால் சுண்டல், அம்பாளுக்கு பௌர்ணமி பூஜை, சர்க்கரை பொங்கல், வடை, சித்திரானங்கள், சுப்பிரமணியருக்கு தேனும் தினைமாவும் தினைப்பாயசமும் கூட உண்டு. ராமநவமிக்கு பாயசம், பானகம், வடைப்பருப்பு, வைகுண்ட ஏகாதசி, சிவராத்திரி, சஷ்டி மாதிரி உபவாசம் இருக்கிற விரதங்களை விட ருச்சியாக தினசாக சாப்பிடுகிற பண்டிகைகள் தான் ஏராளமாக இருக்கின்றன. சாஸ்திரம் சொல்கிறபடி உஷக்காலத்திலிருந்து மாத்தியானிகம் வரையில் நன்றாக கர்மாக்களை உழைத்து செய்துவிட்டு அப்புறம் இப்படி புஷ்டியாக சாப்பிடுவதால் அது நன்றாக உடம்பில் ஒட்டவும் ஒட்டும். சாஸ்திரோத்தமாக 3 மணிக்கு மேலே சிரார்த்தம் முடித்தால் கூட அப்புறம் ஆரோக்கியமாகவும் ருச்சியாகவும் மிளகு சேர்த்தே அநேக யஜ்ஞாதிகளோடு எள்ளுருண்டை, அதிரசம் என்று நல்ல போஜனம் இருக்கிறது. மற்ற தினங்களில் மாத்தியானம் வரையில் ஒட்ட கிடைக்கணும் என்றில்லை. மோர், பால், பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதை ரொட்டீனுக்கு கொண்டு வந்துவிட்டால் பகலில் மட்டும் ஒரு போஜனம், ராத்திரியில் பலகாரம் என்று சுலபமாக பழகி கொண்டு விடலாம். சும்மா சாப்பிடுவது உடம்புக்கும் நல்லதில்லை, ஆத்மாவுக்கும் நல்லதில்லை. பஞ்ச கோஷங்களில் அன்னமயம்தான் முதல். அதிலிருந்து பேரின்பம் என்கிற 5வதான ஆனந்தமய கோஷத்துக்கு போக வேண்டுமே தவிர அதோடையே நின்றுவிடக்கூடாது. அதுவும் ஒரு கோஷமாக இருப்பதால் அதை அடியோடு அலட்சியம் பண்ணி நிந்திக்கவும் கூடாது. அன்னத்தை நிந்திக்கப்படாது, நிறைய அன்னத்தை விருத்தி பண்ணு என்றெல்லாம் உபனிஷத்தே சொல்கிறது. அதற்காக கண்ட வேளைகளில் கண்டதை கண்ட பேர் கையிலிருந்து வாங்கி தின்ன வேண்டும் என்பது அர்த்தமில்லை. வசனமே இருக்கிறது. ஒரு வேளை சாப்பிடுகிறவன் யோகி, 2 வேளை சாப்பிடுகிறவன் போகி, 3 வேளை சாப்பிடுகிறவன் ரோகி என்று. இப்பொழுது இத்தனை வேளைத்தான் என்ற கணக்கே இல்லாமல் ஓட்டலை கண்ட இடத்தில் காஃபி, டிஃபன் என்று போகிறதுக்கு ஏற்க எல்லோருக்கும் இத்தனை தான் வியாதி என்று கணக்கில்லாமல் ஆயிருக்கிறது. குடியரசு யுகம் என்பதற்கு சரியாக எல்லாவற்றிலுமே குவாலிட்டியை விட குவான்டிட்டி தான் முக்கியமாக என்றாக இருப்பது ஆகார விஷயத்திலும் நடந்திருக்கிறது. இங்கே பார்த்தாலும் ஹோட்டல் வைத்து எதையாவது தின்ன சபலம் ஏற்படுத்தியிருக்கிறதே தவிர அந்த வஸ்துவின் தரத்தை பற்றி கவலையே இல்லை. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாபரிவாச்சரணம்.